யோக கலைமாமணி பி கிருஷ்ணன் பாலாஜி தலைமையில் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்டோர் நாற்காலி யோகா செய்து உலக சாதனை படைத்தனர். சென்னை மாங்காட்டில் உள்ள ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் டிரஸ்ட் சார்பில் 31ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் சர்க்குரு சீரோ விஷுவின் 28வது ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. மாங்காட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவின் தொடக்கமாக அகவல் பாராயணம் நடைபெற்றது. தொடர்ந்து 108 சித்தர் போற்றிகள் அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் யோகாசன செயல்முறை விளக்கம், நோய் தீர்க்கும் முத்திரைகள் மற்றும் நாற்காலி யோகா உள்ளிட்டவை குறித்து யோக கலைமாமணி பி கிருஷ்ணன் பாலாஜி செயல்முறை விளக்கம் அளித்தார். பின்னர் பி கிருஷ்ணன் பாலாஜி எழுதிய யோகாசன புத்தகங்கள் மற்றும் மற்ற வெளியீடுகள் வெளியிடப்பட்டன. பாரத் சேவ சமாஜ் மூலமாக யோகாசனம், முத்ரா மற்றும் தியான பட்டய வகுப்புகளில் படித்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு யோக கலைமாமணி பி கிருஷ்ணன் பாலாஜி சான்றிதழ்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து யோக கலைமாமணி பி கிருஷ்ணன் பாலாஜி தலைமையில் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்டோர் 3 நிமிடத்தில் அதிக முறை நாற்காலி யோகா பயிற்சி செய்து உலக சாதனை படைத்தனர். இதனை நோவா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் அங்கீகாரம் செய்து உலக சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் உலக அமைதிக்காகவும் மக்கள் நோய் நொடியின்றி வாழவும் 108 தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு தியானம் மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இது ஆஸ்மா சைனஸ் வராது. நுரையீரல் நன்றாக இயங்கும். கழுத்து வலி நீக்கக்கூடியது, இடுப்பு வலி நீக்கக்கூடியது. இப்போ பத்மாசனம் ஒரு கால் பட்டுக்கோங்க. அர்த்த பத்மாசனம். நீ பத்மாசனம். கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது. மன அமைதி கிடைக்கும். பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் ஆகும். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ வீராசனம் பண்ண போறாங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. மன உறுதி அளிக்கக்கூடியது. தெளிந்த சிந்தனை கிடைக்கும். தச வாய்க்களும் நன்றாக இயங்கும். இடுப்பு வலி மூட்டு வலி நீக்கக்கூடியது. ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ உட்கட்ட ஆசனம் பண்ண போறாங்க. எழுந்து நின்றுக்கோங்க பொறுமையாக. இடதுல மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசியில மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க. மீண்டும் இடதில் இழுத்து வலது. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க. மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள போய்க்கிடணும். இப்போ அப்படி மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது. வலது நாசியில் மூச்சு உள்ளழுங்க. இடதுல மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் வலதில் மூச்சை உள்ளழுங்க. இடதுல மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இரு நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அப்படி கூர்ந்து தியானிக்கவும். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். ஒரு 5 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இது முதல் பயிற்சி. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க 5 முறை. மூச்சு உள்ளே இழுக்க விடும்போது அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போய்க்கிடணும். இது முதல் பயிற்சியாக நம்ம பண்ணுறோம். இப்போ 2 கையும் முன்னாடி வச்சுக்கோங்க. ஆதி முத்திரை. இந்த மாதிரி ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. ஆதி முத்திரையில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. உடல் முழுக்க நல்ல உயிராற்றல் கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். இப்போ அப்படியே கை முன்னாடி வச்சுக்கோங்க. ஆதி முத்திரையோட கை முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே கையை மேலே கொண்டாங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு கையை கீழே கொண்டாங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கொண்டாங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு கையை கீழே கொண்டாங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே 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 கொண்டாங்க.
எக்ஸேல்,
இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி 2 கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. பர்வட்டாசனம். நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை போட்டுக்கோங்க. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. நார்மலாக உட்காந்துக்கோங்க. கண்ணுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 பெருவிரலும் சேர்த்துக்கோங்க. கை கீழே வச்சுக்கோங்க. மெதுவாக மேலே கொண்டாங்க. கண் வந்து அந்த கை பெருவிரல் நுனியை பார்த்துக்கிட்டே வரட்டும். மேலே வந்த உடனே நல்லா கழுத்தை பின்னாடி லைட்டாக பெண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை கொண்டாங்க. 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்குக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். கை இடுப்பில் வச்சுக்கோங்க. கழுத்துக்கு 1 2 3 4. 1 2 3 4. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4. 1 2 3 4. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதை பண்ணுங்க. அதனால தான் நாங்கள் வந்து ஒரு பப்ளிகேஷன் கம்பெனியாக நம்ம வந்து இதை கொண்டு போயிட்டு பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி அதை வந்து நம்ம வந்து முடிந்தவரை எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்து எல்லாரும் பயனடைகிற வகையில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தோம். மெகா டிவி தொடர்ந்து அதை செய்கிறாங்க. அவங்களுடைய இதில் இருந்தும் நாங்கள் ஒரு பார்ட்டாக ஒரு பிரிண்ட் மீடியாவில் இருந்து அதை நாங்கள் பதிவு பண்ணி அதை ஒரு சாதனையாக கொண்டு போய் நிறுத்தி அது மூலிமா ஒரு நிறைய பேர் பார்க்கும்போது அது என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஓகே இது என்ன யோகாவில் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் சேர யோகா பண்ணுறாங்களா, சேர யோகா பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் வர போகுது அப்படின்னு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஓ, இந்த விஷயங்கள்ல இவ்வளோ பெனிஃபிட்ஸஸ் நமக்கு கிடைக்குதுன்னா எதுக்காக நம்ம மற்ற இடங்களுக்கு போய் அதை தேடி அலையணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ வேற எங்கேயும் உங்களுடைய வாழ்க்கையோட சந்தோஷத்தை தேடாம வீட்லேயே உங்களுடைய இடங்கள்லயே உங்களை சுற்றி இருக்க நியர்பையில் இருக்க உங்கள் சித்தப்பாவோ பெரியப்பாவோ அண்ணாவோ தம்பியோ அவங்களே யோகா மாஸ்டர்ஸாக இருப்பாங்க. கற்றுக்குங்க, வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. அதுக்கான அத்தனை பயிற்சிகளையும் தொடர்ந்து வந்து ஒரு குருஸ்தானம் மிகப்பெரிய ஒரு இன்றைய தலைமுறைக்கான மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா நான் பார்க்குறேன். 500க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே இடத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து சேர் யோகா 3 நிமிடத்தில் 10 முக்கியமான யோக பயிற்சிகளை செய்து அதை நோவா வேர்ல்டு ரெக்கார்டில் இடம்பெற்றிருக்கோம். அதே மாதிரி அனைவருக்கும் முத்திரை பயிற்சி, முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம், எளிமையான முத்திரைகள் பயிற்சி, சக்ரா தியானம், நாடி சுத்தி, பிராணாயாம பயிற்சி பயிற்றுவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்குமே பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இந்த நன்னாளிலே 5 வகையான பேட்ச், டிப்ளமா இன் யோகா டீச்சர், டிப்ளமா இன் முத்ரா டீச்சர், டிப்ளமா இன் சக்ரா மெடிடேஷன், பிராணாயாமா, அதில் பட்டயம் பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து இறையருளும் குருவருளும் பெற்றார்கள். 67லும் 65லும் இருக்கின்ற நாங்கள் இன்றும் இளமையாகவும் எங்களுடைய முதுமை என்கின்ற அந்த ஓர் எண்ணத்தை எங்கள் உள்ளத்தில் இல்லாமலும் செய்தது அந்த அரிய காரியத்திற்கு காரணம் ஐயா அவர்கள் என்பதை நான் சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நான் மிகுந்த அதாவது எந்த நேரம் பிஸியாக உள்ள ஒரு தொழிலதிபர். அந்த தொழிலதிபர்ங்கிற முறையில நான் என் உடலை சரியா கவனிக்காம போயிட்டேன். கடுமையான மூட்டு வலினா கடுமையான மூட்டு வலி இருவருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கணும், ட்ரெட்மில்ல நாங்கள் நடப்போம், சுமார் 5-6 வருடங்களாக நடப்போம். இந்த ட்ரெட்மில்ல நம்ம நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்றேன். இந்த ட்ரெட்மில்ல இந்த 5-6 வருடங்களா வெளியில போய் நாங்கள் இது பண்றதில்லை, வாக்கிங் பண்றதில்லை, ட்ரெட்மில்லே நாங்கள் நடக்கிறது.